மக்களே வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு விலாக்ஸ். எல்லாரும் தீபாவளிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பலகாரம் பண்ணியிருக்கீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக ரொம்ப டயரிங்காக இருந்ததுனால ஒரு நாளும் எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் நான் சாட்டர்டே சண்டே, அதாச்சும் ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் மெஜாரிட்டி சாட்டர்டே சண்டே பண்ணலாம் தான் இருந்தேன். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண பலகாரம் லட்டு தான். போன தடவை லட்டு ஷேர் பண்ணியிருந்தப்பவே நிறைய பேர் அதோட மெஷர்மெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் 3 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். 3 கப்பு கடலை மாவுக்கு 3 கப்பு சுகர் அண்ட் ஒரு 1.5 கப்பு தண்ணி, அவ்வளவுதான். ஸோ முதல்ல 3 கப் கடலை மாவை கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சொட்டு பேக்கிங் சோடாவும் போட்டுக்கோங்க. அண்ட் லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீனி பாகுக்கு 3 கப்பு சுகர், அதுக்கு 1.5 கப்பு, அதாச்சும் அந்த சீனி பாகு கரையிற அளவுக்குன்னா 1.5 கப்பு தண்ணி, கொஞ்சமாக காடமம் பவுடர் அதையும் போட்டுட்டு நல்ல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த சீனி பாகில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இதோடய நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் லட்டு, மோத்திச்சூர் லட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக்கரி ஸ்டைல் லட்டு ரெண்டுமே பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு நல்லபடியாக ஆரம்பிக்கணுமே சொல்லிட்டு இனிப்போடு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நாளைக்கு மார்னிங் மிச்சத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.